ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் மைதீன். இன்றைக்கான வீடியோ நான் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கான கண்டென்ட் சொல்லி நீங்கள் தமிழ் பார்த்துட்டு தான் உள்ள வந்திருப்பீங்க. மேக்ஸ் நெட் பைக்கில் செல்ஃப் ஸ்டார்ட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் உங்களாலே ஃபிக்ஸ் பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் மற்ற ஏரியா பக்கம் அலையணும், மற்ற ஸ்பேர்லாம் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம ஏரியாலே கிடைக்கக்கூடிய ஸ்பேர் நம்ம லோக்கல் ஷாப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் இந்த மாதிரி ஸ்பேர்லாம். அதெல்லாம் வச்சு எப்படி டிஜிட்டல் மீட்டர் ப்ளஸ் செல்ஃப் ஸ்டார்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேக்ஸ் நெட் பைக்கில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இந்த வீடியோ முக்கியமான வீடியோ, நிறையா பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க கமெண்ட் செக்ஷனில். அதனால் இந்த வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் மேக்ஸ் நெட் ஃபேன் மட்டும் இல்லை RX நெட் ஃபேன் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி வந்துடாதீங்க. அவங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பா, வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷவுட் அவுட். அதை என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவோட ஃபுல் கிரெடிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ராட்லர் விக்கி, நம்மளோட சப்ஸ்கிரைபர்னு சொல்லலாம், நம்மளோட ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், நம்மளோட பிரதர்னு சொல்லலாம். ஃபுல் கிரெடிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தான் போகும். ஏன்னா அதோட ஃபுல் வீடியோவோட ஐடியாமே அவரோட தான். வேறு எதனா உங்களுக்கு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணுங்கிற டவுட் எதாவது இருந்துச்சுன்னா நான் அவரோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி நேம் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன். அவரோட எதனா ஒரு வீடியோ லிங்க் ஐகார்டில் கொடுத்துட்றேன். அவரோட சேனலோட நேம் த்ராட்லர் விக்கி, அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா மேலே கொடுத்துட்றேன். வேறு எதனா டவுட், இந்த வீடியோ பற்றின டவுட் இருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறத விட இவர்கிட்ட ஸ்ட்ரைட்டாக நீங்கள் போய் கேட்கலாம். இவருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இவரும் ரொம்ப நாள் நல்ல வீடியோலாம் போடுறாரு, வியூஸ் போக மாட்டேங்குது. நமக்கு போகிற மாதிரி கூட அவருக்கு வியூஸ் போக மாட்டேங்குது. ஸோ நிறையா பேர் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி அவருக்கு சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. நமக்கு கொடுக்குற சப்போர்ட்டை அவருக்கும் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நண்பா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருசாக வேறு எந்த பொருளும் வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது. என்னன்னா இது பஜாஜில் வந்து பார்த்தீங்கன்னா XCD 125ன்னு சொல்லிட்டு ஒரு வண்டி ரொம்ப நாளாக ஓடிட்டு இருக்கு. அந்த வண்டியில் இருக்கக்கூடிய ஸ்பீடோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக பாக்ஸ் ஷேப்பில் அழகாக இருக்கும். அந்த ஸ்பீடோமீட்டரோட ஃபோட்டோ நான் போட்டு விட்றேன். இந்த ஸ்பீடோமீட்டரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி அப்படியே நம்ம வந்து மேக்ஸ் சென்டரில் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் ஒரு சில ஆல்ட்ரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக பண்ண வேண்டியது இருக்கும். ஒயரிங் ஆல்ட்ரேஷன்ஸ் ப்ளஸ் அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை நான் போடுறேன் பாருங்க. இந்த வீடியோவில் கலராக நம்ம பஸ்ஸுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கலராக லைட் எரியும் பார்த்துறீங்களா, அந்த மாதிரிலாம் லைட் எரியுது. இந்த மாதிரிலாம் எப்படி ப்ரோ வர வைக்கிறதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த ஸ்பீடோமீட்டர் கன்சோலை மொத்தமாக கலட்டி பின்னாடி இருக்கக்கூடிய லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் இல்லைனா எல்லோ கலர், அதாவது ஹாலஜன் பல்ப் கலர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. எல்லா ஸ்பீடோமீட்டருமே அந்த கலர் மஞ்சள் கலர் மாதிரி தான் வரும். அந்த ஸ்டிக்கர் மாதிரி இருக்கிறத அதை உரிச்சிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கலர் ஸ்டிக்கர், அதாவது ஸ்கை ப்ளூ கலரு இல்லாட்டி ஒயிட் கலர் அந்த மாதிரி ஸ்டிக்கர் இங்கே பின்னாடி பண்ண வேண்டியது இருக்கும். NS200 கூட ஒருத்தர் வந்து கலர்ஃபுல்லாக இந்த மாதிரி மேக் பண்ணியிருப்பாரு. அதை ஃபோட்டோ முடிஞ்சால் ஃபோட்டோ இல்லைனா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல நான் போட்டு விட்றேன், அதை நீங்கள் பார்த்துக்குங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் கலர்ட்டி ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இதை உங்களால் பண்ண முடியாது. ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணுற, அதாவது ஸ்பீடோமீட்டர் ஆல்ட்ரேஷன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா மாடிஃபிகேஷன்லாம் பண்ணுவாங்கல்ல, அவங்கக்கிட்ட கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு அவங்க பண்ணி தந்துடுவாங்க. அதுக்கு மேபி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 rupees கிட்ட வரைக்கும் செலவாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸ்பீடோமீட்டர் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் பார்த்துட்டு நான் போட்டு விட்றேன். அப்படி இல்லைனா நீங்கள் செகண்ட் ஹேண்ட் பைக் மார்க்கெட்டு இல்லாட்டி நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய ஆட்டோமொபைல் ஷாப்லேயே நீங்கள் போய் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இந்த ஸ்பீடோமீட்டர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீடோமீட்டர் உங்களால் ஓட வைக்க முடியாது. அதாவது நீங்கள் ரன்னிங்கில் போகும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா காட்டாது. அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்சார் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்பீடோமீட்டருக்கு ஏற்ற சென்சார் கொடுத்துருப்பாங்க. நம்ம வண்டியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வீல் சுற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்பீடோமீட்டரோட முள்ளு சுற்றுற மாதிரி அந்த முள்ளு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆடுற மாதிரி ஒயரிங்கில் கொடுத்துருப்பாங்க. அது வந்து சென்சாரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான சென்சார் செட்டை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது தான் இந்த ஸ்பீடோமீட்டர் ஓடும். மற்றபடி இந்த ஸ்பீடோமீட்டர் வெறும் சும்மா பார்வைக்காக மட்டுமே நீங்கள் வந்து வச்சுக்கலாம். என்னடா எப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்து கேட்டிங்கன்னா நீங்கள் 1000 ரூபாய் 2000 ரூபாய் 2500 ரூபாய் செலவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டரை ஃபிக்ஸ் பண்ணிட முடியும். அது சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணி உட்கார வச்சிட முடியும். பட் அதை ஓட வைக்கணும்னா அதுக்கு நீங்கள் அந்த சென்சார் ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த சென்சார் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மேபி ஒரு 5000 வரைக்கும் கூட செலவாக இருக்குது சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்பீடோமீட்டர் நீங்கள் வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு 5,000 to 6,000 வரைக்கும் நீங்கள் செலவழிக்க வேண்டியது இருக்கும். அதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. நண்பா, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். அந்த ஸ்டார்ட் பட்டன், அந்த ஆன் ஆஃப் பட்டன், இந்த வீடியோ போடுறேன் அந்த ஆன் பண்ணுற பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அது வேறு ஒன்றும் பெருசாலாம் இல்லை நண்பா. அது சின்ன மெக்கானிசம் தான். அது என்ன சொல்லிட்டு வந்து கேட்டிங்கன்னா நம்ம கீ கொடுக்கும்போது ஆன் பண்ணும்போது ஒரு ஒயரிங் கிட் வழியாக அது வந்து ஒரு சர்வீஸ் இருக்கும் பார்த்துருக்கீங்களா. நார்மலாக நம்ம கீ கொடுத்து ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, கீ கொடுத்தா ஆன் ஆகும், கீ ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகும். அதே மாதிரி தான் நண்பா, வெறும் அந்த பட்டன் டைப்பில் அந்த கீக்கு பதிலாக அந்த பட்டன் டைப்பில் அந்த ஸ்டார்ட் ஆஃப் ஆன் ஆஃப் பட்டன் வைக்கிறது, அவ்வளோதான். ஒரு சின்ன ஒரு ரிமோட் மெக்கானிசம் மாதிரி தான். கிட்டத்தட்ட நம்ம கீ மெக்கானிசம் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து மேபி ஒரு 500 வரைக்கும் கூட செலவாக இருக்குது சான்சஸ் இருக்குது, அவ்வளோதான் நண்பா. நண்பா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப்
செல்ஃப் ஸ்டார்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ரேட் போலோ பையா, ஹவு மச் பையா, அந்த பையா இந்த பையான்னு சொல்லிட்டு ஹிந்திலேயே வந்து இருந்துச்சு, தமிழ்லேயே வந்து இருந்துச்சு, நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. செல்ஃப் ஸ்டார்ட் வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2 விதமாக வைப்பாங்க. ஒன்று செல்ஃப் மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணி வைப்பாங்க, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிறது செல்ஃப் மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிற வீடியோ முடிஞ்சால் நான் டிஸ்பிளேல போட்டு வரேன், பார்த்துக்கோங்க. இதுதான் செல்ஃப் மோட்டர் வச்சு அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய வீடியோ. செல்ஃப் மோட்டர் இல்லாமல் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும்னா நான் இப்போ சொல்கிற ஐடியா வரும். செல்ஃப் மோட்டர் நீங்கள் வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஸ்பேஸை நீங்கள் கிரியேட் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நிறைய வேலைகள் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்கும். இன்ஜின் ஹெட்லையுமே நீங்கள் கை வைக்க வேண்டியது இருக்கும். இப்போ நான் சொல்கிறபடி பண்ணிங்கன்னா நீங்கள் இன்ஜின் ஹெட்டில் கை வைக்கணும் கூட அவசியம் இல்லை. அது என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். XL 100 இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, XL 100. அந்த XL 100ஓட செல்ஃப் ஸ்டார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய CDI யூனிட் வச்சு நம்ம செல்ஃப் ஸ்டார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம NS பழைய மாடல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட் CDI யூனிட்டை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இயக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா CDI யூனிட் கிடையாது, வேறு யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இயங்கிட்டு இருக்கு. அதோட பேர் என்னன்னு தெரியல, நான் டிஸ்பிளேல போட்டு விட்டுறேன். அந்த இதில் இயங்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி டிஸ்க் வந்து அந்த மாதிரி செல்ஃப் வந்து உங்களால் உட்கார வைக்க முடியாது, அந்த மாதிரி செல்ஃப் மட்டும் உங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தனிப்பட்ட முறையில் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு வந்து கேட்டிங்கன்னா XL 100ல் இருக்கக்கூடிய அந்த செல்ஃப் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட் கிட்டுன்னு சொல்லுவாங்க. அது மேக்னெட் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேக்னெட்டை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிட்ட இயங்குது. அதுக்கு செல்ஃப் மோட்டரே கிடையாது, வெறும் அந்த மேக்னெட் கிட்ட வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. அதை வச்சு தான் செல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் தூக்கிட்டு வந்து மேக்ஸ் 100 பைக்கில் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இது மேக்ஸ் 100ல மட்டும் இல்லை, RX 100லையும் ஃபிக்ஸ் பண்ணலாம், RX Z-லையும் ஃபிக்ஸ் பண்ணலாம், RX 135லையும் ஃபிக்ஸ் பண்ணலாம், RX 100லையும் ஃபிக்ஸ் பண்ணலாம். எல்லா வண்டியிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிட்ட அப்படியே தூக்கிட்டு வந்து உங்களால் மாற்றி வைக்க முடியும். இந்த மாதிரி மாற்றி வச்சா உங்களுக்கு உடனே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட் கண்டிப்பாக ஆகும். இது சொல்லிட்டு ஓகேடா இதுக்கு என்னடா ரேட்டு வரும்னு சொல்லிட்டு வந்து கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த செல்ஃபை வந்து தூக்கிட்டு வந்து XL 100ஓட செல்ஃப் வந்து நீங்கள் தூக்கிட்டு ஃபிக்ஸ் பண்ணணும்னா மேக்ஸ் 100ல் இருக்கக்கூடிய டோட்டல் வயரிங்கையுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நண்பா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா XL 100ஓட அந்த இதை கிட்ட வந்து டோட்டலாக மாற்றணும். அதை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நம்மளோட நண்பர் த்ராட்டில் ரீக்கி சொன்னாப்புல அதுக்கு டோட்டலாக 9000 வரைக்கும் கூட செலவாக இருக்க சான்சஸ் இருக்குது. இதை நீங்கள் செல்ஃப் மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணியே நான் வச்சுக்கிறேன்டான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அந்த செல்ஃப் மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது உங்கள் இன்ஜினில் நீங்கள் வந்து கை வைக்க வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் கை வைக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணுறப்போ உங்களுக்கு FC எடுத்துகிட்டு போகும்போது அதில் ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை நீங்கள் கழட்டி மாட்டிக்கிட்டு இருக்க முடியாது. பட் இந்த மாதிரி எக்ஸலோட அந்த தூக்கி வந்து ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அது வெறும் மேக்னெட் கிட்டு தான், வயரிங் கிட்டலாம் அவங்க செக் பண்ண மாட்டாங்க FC கொடுக்குறப்ப. ஸோ அதை அவங்க கண்டுக்கிறவும் மாட்டாங்க. ஸோ இதுதான் அவர் சொல்கிறது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஜினில் கை வைக்கணும், அந்த சேசஸில் கை வச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக செல்ஃப் மோட்டருக்குன்னு ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறத விட இது உங்களுக்கு நல்ல ஐடியாவாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ செலவழித்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நல்ல மெக்கானிக்கிட்ட நீங்கள் போய் கொடுக்கணும். முக்கியமான விஷயம் என்னென்னா இம்பார்ட்டண்டான விஷயம், கரெக்டான ஸ்பேரை நீங்கள் வாங்கணும், கரெக்டான மெக்கானிக்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். ஸ்பீடோ மீட்டராக இருந்தாலும் சரி, செல்ஃப் மோட்டராக செல்ஃப் ஃபிக்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கரெக்டான ஒயரிங்கை கரெக்டான பொசிஷனில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் உங்கள் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஓடும். ஸோ நண்பா நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சஜஷன் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு சஜஷன் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணணுமான்னு சொல்லிட்டு வந்து கேட்டிங்கன்னா மேக்ஸ் 100 பைக்குக்கும் சரி RX 100 பைக்குக்கும் சரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண வேணான்னு தான் நான் சொல்லுவேன். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு நிமிஷம் இருங்க, நான் இறங்கிக்கிட்டே பேசுகிறேன் உங்களுக்காக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா RX 100 மேக்ஸ் 100க்கு உண்டான கெத்தே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாயில் ஆயிரும். RX 100 இருந்தாலும் சரி, மேக்ஸ் 100 இருந்தாலும் சரி, கிக் ஸ்டார்ட் பண்ணி போகும்போது அதில் இருக்கிற சுகமே தனி. உங்களில் எத்தனை பேருக்கு கிக் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரே கிக்கில் ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும். அந்த கிக் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஃபீல் இருக்கும், அதை செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக இருக்காது. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கும். அது எத்தனை பேருக்கு பிடிக்குமோ அவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நண்பா நீங்கள் 10,000 15,000 செலவழித்து அந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் நார்மலாக கிக் ஸ்டார்ட்டே பண்ணிட்டு போயிடலாம். கிக் ஸ்டார்ட் பண்ணுறதால தான் சுகம் இருக்குது. அதாவது பழைய காலத்து பைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிக் ஸ்டார்ட் பண்ணுற சுகமே தனி. ஸோ எனக்கு நான் கொடுக்கக்கூடிய சஜஷன் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 15,000 20,000 செலவழித்து அவசியம் மேக்ஸ் 100 பைக்குக்கு நீங்கள் இந்த மாதிரி செலவழிக்கணுமா? ஏன்னா தான் நீங்கள் டிஜிட்டல் ஸ்பீடோ மீட்டர் போட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா பழைய அந்த அனலாக் மீட்டரா அதோட சுகமே தனி தான் நண்பா. அதில் நீங்கள் போகிற சுகமே தனி தான். அதுவும் இல்லாமல் நீங்கள் டிஜிட்டல் மீட்டர் ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அது ஓடவும் செய்யாது. அதுக்கேற்ற சென்சாருமே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த சென்சார் ஃபிக்ஸ் பண்ணுறது மற்ற பைக்கு எந்த பைக்கோட சென்சாரை ஃபிக்ஸ் பண்ணணுங்கிற ஐடியா உங்களுக்கு இருக்கும். அதில் எதனா ஒரு பைக்கோட ஹீரோ ஹோண்டா அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட எதனா ஒரு பைக்கோட சென்சாரை தூக்கி ஃபிக்ஸ் பண்ணலான்னு தோணும், ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. ஒரு சில இதில் ஒர்க் ஆகும், ஒரு சில இதில் ஒர்க் ஆகாது. சென்சாரில் வேலை வந்துச்சுன்னா இப்போ இருக்கிற பைக்கில் எவ்வளோ செலவாகுங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ தயவு செஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிக் ஸ்டார்ட் பண்ணணும், கிக் ஸ்டார்ட் தான் வைக்கணும் அப்படின்றத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. செல்ஃப் ஸ்டார்ட்டு, டிஜிட்டல் ஸ்பீடோ மீட்ரு எனக்கு பிடிக்கல, எனக்கு வேணாம் தான் தோணுது. என்னோடய சப்ஸ்கிரைபர் நீங்களுமே அதை தான் சஜஸ்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன்.
அதையும் மீறி நான் போவேன், நான் அப்படி தாண்டா மாற்றுவேன், என்னோடய வண்டிக்கு நான் செலவழிப்பேன்டா அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் செலவழிச்சிக்கங்க நண்பா. அது உங்களோட காசு, உங்களோட விருப்பம். நான் வந்து சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், என் சஜஷன் தான். ஸோ நீங்கள் மறந்துடாதீங்க, பஜாஜ் XCD 125ஓட அந்த ஸ்பீடோமீட்டரை வாங்கி நீங்கள் கலட்டி அந்த கலராக வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் பின்னாடி அந்த பேக் லைட்டில் இருக்கிற ஸ்டிக்கரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். ஸ்கை ப்ளூ கலரு இல்லைனா ஒயிட் கலரு மறந்துடாதீங்க. அவங்க கொண்டு வந்த கலரில் வரணும்னா ஸ்கை ப்ளூ கலரு இல்லை ஒயிட் கலரை தான் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நம்ம சப்ஸ்கிரைபர், அதாவது த்ராட்டில் விக்கி சொன்னாப்புல, அவரோட சேனல் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். இப்போ நான் மலையிலேருந்து கீழே இறங்கிக்கிட்டே உங்களுக்காக வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். பிளான் பண்ணது சொதப்பிருச்சு, சீக்கிரமாக வீடியோ எடுக்கணும்னு நினச்சி வந்து லேட் ஆகிடுச்சு. அதனால் வேகமாக வந்து வீடியோ எடுத்துகிட்டு இப்போ நடந்துக்கிட்டே எண்டிங் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. பஜாஜ் XCD 125ஓட ஸ்பீடோமீட்ரு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். அது ஓடணும்னு நினச்சிங்கன்னா சென்சார் ஃபிக்ஸ் பண்ணணும். XL100ஓட மேக்னெட் செல்ஃப் கிட்டு, டோட்டல் ஒயரிங் கிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் மாற்றினா தான் இந்த செல்ஃப் ஸ்டார்ட்டு ப்ளஸ் டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் உங்கள் வண்டியில் கொண்டு வர முடியும். அதுக்கு 20,000 to 25,000 வரைக்கும் செலவாக இருக்குது, சான்சஸ் இருக்குது, மெக்கானிக் காஸ்ட்டும் சேர்த்து. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு மாடிஃபிகேஷன் பண்ணலாமா வேணாம்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் மாடிஃபிகேஷன் பண்ண போகிறீங்களோ மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு வீடியோ கொடுத்துருங்க மாடிஃபிகேஷன் பண்ணுறதை. நெக்ஸ்ட் ஒரு தரமான விழுந்து மீட் பண்ணுற வரைக்கும் அண்டல் டாடா பை டேக் கேர் ஃப்ரம் உங்கள் மைதீன். பாய் நண்பா. இன்னொரு முக்கியமான பின்குறிப்பு என்னன்னா, ஸ்பீடோமீட்டர் கன்சோலில் அந்த சென்ட்ரலில் வர்ற பாக்ஸ் கிட்டு மட்டும் தனியாக வராது. டோட்டல் ஸ்பீடோமீட்டர் கன்சோலும் நீங்கள் வாங்கணும். வாங்கி அந்த ஸ்பீடோமீட்டருக்கு நடுவில் இருக்கிறத பிடுங்கி விட்டு நீங்கள் வந்து உங்களோட மேக்ஸ் 100ஓட ஸ்பீடோமீட்டரில் உள்ளே மாட்டி ஒரு சில ஒர்க் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், செல்ஃபுக்கு வெறும் மேக்னெட் கிட்ட மட்டும் வச்சு ஒயரிங் மேக்ஸ் 100ஓடதிலே கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா சத்தியமாக ஒர்க் ஆகாது. XL100ஓட டோட்டல் ஒயரிங் கிட்டையுமே வாங்கி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதே மாதிரி ஸ்பீடோமீட்டர் ஓடணும்னா எந்த ஸ்பீடோமீட்டர் நீங்கள் வாங்குறீங்களோ அந்த ஸ்பீடோமீட்டரோட சென்சார் நீங்கள் கீழே ஃபிக்ஸ் பண்ணணும். XCD 125ஓட ஸ்பீடோமீட்டர் வாங்கினீங்களா அதோட சென்சார் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். எல்லாத்துக்கும் சேர்த்து 20,000 வரைக்கும் செலவாக சான்சஸ் இருக்குது. அதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. நன்றி.